ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று அணிகள் சாப்டர் படிக்கலாம். அணிகள் புதுசாக ஃபஸ்ட் டைம் படிக்கிறனால உங்களுக்கு பாடப்புத்தகம் பக்கம் 139 எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருமே புத்தகத்தை திறந்து அணிகள் 3.9 மேட்ரிசஸ் அப்படின்னு போட்டிருக்குது. 139வது பக்கத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன விளக்கம். உங்களுக்கு அணிகள்னால் என்ன, அது என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க 139வது பக்கத்தில். முதல் நிரை, இரண்டாம் நிரை, மூன்றாம் நிரை, நான்காம் நிறைன்னு அந்த அணி ஒரு மூன்று எண்கள் முதல் நிறையில் உள்ளன. அதே போல் 4 நிறைகளை கொண்ட ஒரு அணி. நிரல்களை பார்த்திங்கன்னா 3 நிரல்கள் உள்ளன. செங்குத்து வரிசையில் உள்ளது எல்லாமே நிரல்கள், கிடைமட்ட வரிசையில் உள்ள எல்லாமே நிறைகள். சரிங்களா? ஸோ அந்த நிரலை கொஞ்சம் மாற்றாமல் இருங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் நிரை என்பது 2 எழுத்து, அது கிடைமட்டம் உள்ளது. நிரல் என்பது 3 எழுத்து, அது செங்குத்து வரிசையில் இருக்கும். நிரல் எப்போதுமே அணியின் வரிசையை குறிப்பிடும்போது நிரை பெருக்கல் நிரல், அதாவது 2 எழுத்துக்கு அப்புறம் தான் 3 எழுத்து. அதான் நிரை என்பது 2 எழுத்து உள்ளது, நிரல் என்பது 3 எழுத்துக்குடையது. ஸோ நிரை பெருக்கல் நிரல் என்று சொல்லிவிடலாம். ஸோ இப்போ அணி என்றால் என்ன? ஒரு செவ்வக அடுக்கு அமைப்பை உடையதை அணி என்று கூறுகிறோம். அந்த அணியில் நிரை என்பது கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கும், நிரல் என்பது செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கும் என பொருள்படும். அணியின் வரிசை என்பது என்ன? ஒரு அணியை குறிக்கும்போது அதனுடைய வரிசையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த அணியின் வரிசைக்கு சப்போஸ் m நிறைகளும் n நிரல்களும் இருப்பின் ஏயின் வரிசை m பெருக்கல் n. m என்பது அதன் நிரை, n என்பது அதன் நிரல்கள். சரிங்களா? பொது வடிவம் பார்க்கலாம். A சமம் A11, A12, கமாவும் போடக்கூடாது. அதே சமயத்தில் ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டு எழுதணும். அந்த அமைப்பை புக்கை பாருங்கள், பக்கம் 141 எடுத்து பாருங்கள். ஏ கேபிட்டல் பிங்கிற எழுத்தில் தான் அணியினுடைய பெயரை குறிக்கலாம். ஆனால் ஸ்மால் ஏபிசிடியில் தான் அணியினுடைய உறுப்புகளை குறிக்கலாம். இது ஜென்ரலாக தெரியணும். ஏபிசிடியிலையும் குறிக்கலாம், நம்பரில் குறிக்கலாம், ரியல் நம்பர்ஸில் குறிக்கலாம். ஸோ இப்போது A11, A12 என்பன அதனுடைய உறுப்புகள். அதாவது இன்னும் நல்லா சொல்லப்போனால் முதலாவது நிரை. அதே போல் A11, A21, A22 அப்படின்னு சொல்லி கீழே அப்படி செங்குத்த வாங்க. A11, A21, A31 அப்படி செங்குத்த கீழே வரைக்கும் வந்தால் AM1 வரைக்கும் உள்ளது அதனுடைய நிரல்கள் எத்தனை இருக்குன்னு அந்த பொது வடிவத்தில் எண்ணி பார்த்தீங்கன்னா நிரல்கள் மொத்தம் n வரைக்கும் இருக்குது. n நிரல்கள், m நிறைகள். ஸோ அப்போ அந்த அணியில் உள்ள மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை mn. m பெருக்கல் n பெருக்கி எழுதுனா போதும். பெருக்கு தொகை அதனுடைய மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்போ அடுத்த அணிகளின் வகைகள். அணியில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை அணி சொல்லுவோம், நிரல் அணின்னு சொல்லுவோம், சதுர அணி, அடுத்து மூலைவிட்ட அணி, திசையிலி அணி, அலகு அணி அல்லது சமணி அணி, பூஜ்ய அணி அல்லது வெற்று அணி, நிறை மாற்றணி அல்லது நிரல் மாற்றணி, முக்கோண அணி, எதிரணி, சம அணி. இத்தனை வகைகள் இருக்குது. இப்போ அணின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய வரிசை எப்படி அமைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அணியின் வகைகளை பார்க்கலாம். மிக எளிமையானது தான். நிறை அணின்னா அந்த அணிக்கு ஒரே ஒரு நிறை மட்டும்தான் இருக்கும். நிறைனாவே கிடைமட்டமாக இருக்கிற உறுப்புகளை மட்டும்தான் குறிக்கும். அப்போ செங்குத்த எத்தனை வேணாலும் இருக்கலாம், அதாவது நிரல்கள் எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு நிறையை மட்டும் கொண்டது நிறை அணி. எடுத்துக்காட்டு உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஏ சமம் அணி பிராக்கெட்டை போட்டு 5, 8, 9, 4, 3 ஒரே வரிசை தான், அதுவும் கிடைமட்ட வரிசை. அடுத்தது நிரல் அணி அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நிரல் மட்டும் உள்ளது. அப்போ நிரல்னா செங்குத்து வரிசை, அந்த ஒரே ஒரு நிரல் இருக்கணும். ஆனால் எத்தனை நிறை வேணாலும் இருக்கலாம்.
நிறைன்னு சொல்லும்போது இப்போ பாருங்கள் உங்கள் புக்கிலே எடுத்து பாருங்கள். சிங்கிற அணியில் 8 -3 23 17ன்னு இருக்குது. அந்த இப்போ 8ங்கிறது A11 -3 என்பது A21, அடுத்தது A31, அடுத்தது A41. அதாவது ஒரே ஒரு நிரல் மட்டும்தான். ஆனால் அந்த 1 2 3 மாறுறது எல்லாமே நிறைகள் மாறுது. ஸோ அப்போ எத்தனை நிறைகள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நிரல் மட்டும் ஒரே ஒரு நிரல் மட்டும் உடையது என்ன அணி? நிரல் அணி. அடுத்தது சதுர அணி. சதுரம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமம். சதுர அணி. எடுத்துக்காட்ட பாருங்கள். உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டில் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. 2/2, 3/3 இது எல்லாமே சதுர அணி. அடுத்தாப்பில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம ஜென்ரல் ஃபார்மில் A11, A22, A33 அப்படின்னு மூலைவிட்டமாக வருதா? இந்த உறுப்புகள் எல்லாமே முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள். இப்போது மூலைவிட்ட அணிக்கு வரலாம். இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே ஓர் அணியில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி தானே? 3 அணி வரையறை கொடுத்துருக்குறோம். ஒன்று நிறை அணி, ஒரே ஒரு நிறையை மட்டும் உடையது, பல நிரல்கள் இருக்கலாம். அடுத்தது நிரல் அணி, ஒரே ஒரு நிரல் மட்டும் இருக்கும், பல நிறைகள் இருக்கலாம். சதுர அணி, நிரல்களின் எண்ணிக்கை நிறைகளின் எண்ணிக்கை இரண்டும் சமம் அப்படின்னா சதுர அணி. இப்போ மூலைவிட்ட அணி அப்படின்னு சொல்கிறது ஓர் சதுர அணியில் ஆரம்பிக்கிறத பாருங்கள். ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளுக்கு மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்தால் அதுக்கு பேர் மூலைவிட்ட அணி, டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு சதுர அணியில் கண்டிப்பாக மூலைவிட்ட அணி எப்படித்தான் இருக்கணும்? சதுர அணியாக இருக்கணும். சதுர அணினா என்ன? நிறைகளின் எண்ணிக்கை நிரல்களின் எண்ணிக்கை இரண்டும் சமம், அதுதான் சதுர அணி. ஸோ அப்போ ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் மூலைவிட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள உறுப்புகள் 0 என்றால் அது மூலைவிட்ட அணி. எடுத்துக்காட்ட பாருங்கள். 8 இருக்குது முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள், -3 இருக்குது, 11 இருக்குது. அந்த மூலைவிட்டத்துக்கு நேராக ஒரு சின்ன கோடு பென்சிலால் போட்டுட்டு மேலே பாருங்கள் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது, கீழே பாருங்கள் ஒரு முக்கோண ஷேப்பில் 3 0. ஸோ அப்போ மேலேங்கிறப்போ அந்த முக்கோண ஷேப்பில் 0 இருக்குது, கீழேங்கிறப்போ அதுக்கு முக்கோண ஷேப்பில் 0 இருக்குது. அதனால் இது மூலைவிட்ட அணிகள். அடுத்ததுக்கு வாங்க திசையிலி அணி. திசையிலி அணிக்கும் மூலைவிட்ட அணிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், மூலைவிட்ட அணியில் உள்ள முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமம் அப்படின்னா அது திசையிலி அணி. அப்போ திசையிலி அணி தெரிஞ்சாதான் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமமாக இருக்குது. எடுத்துக்காட்ட பாருங்கள். ஒரு 3/3 அணி கொடுத்துருக்காங்க. 5 அப்படிங்கிறது தான் மூலைவிட்டத்தில் இருக்குது. முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் எல்லாமே 5, அதாவது A11, A22, A33 அந்த உறுப்புகள் எல்லாமே சமமாக இருக்குது. இன்னொன்றில் கேன்னு இருக்குது, இன்னொன்றில் 4 4ன்னு இருக்குது. ஸோ அப்போது இது எல்லாமே திசையிலி அணி, அதாவது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அலகு அணி. இதுதான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இந்த அலகு அணிங்கிறது அதையும் வரையறை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும் 1, மற்ற உறுப்புகள் அனைத்தும் 0 இருந்தால் அது அலகு அணி அல்லது சமணி அணி. ஸோ அப்போது இதுவும் ஒரு சதுர அணி தான். இதெல்லாம் சதுர அணியாக வருது. ஃபஸ்ட்டு மூலைவிட்ட அணியும் சதுர அணி, அடுத்தது திசையிலி அணியுமே சதுர அணி தான். ஏன்னா அது மூலைவிட்ட அணியில் தான் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமம் அப்படின்னு சொன்னால் அது திசையிலி அணியாக மாறுது. இந்த அலகு அணியுமே ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும் 1, மற்ற உறுப்புகள் அனைத்தும் 0 அப்படின்னு சொன்னால் இது அலகு அணி. அப்போ இந்த 3க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மூலைவிட்ட அணி, திசையிலி அணி, அலகு அணி. நாம் எப்போதும் கையில் எடுத்து சொம்ப செய்கிறது மூலைவிட்ட அணி கிடையாது, அலகு அணி. அலகு அணி தான் நல்லா தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. I2 அலகு அணிங்கிறதுக்கு I அப்படிங்கிறது தான் சிம்பிள். ஸோ அப்போ I2னா 2/2 வரிசை கொண்ட அணி. முதன்மை மூலைவிட்டத்தை உற்று நோக்குங்க, 1 1, மற்ற உறுப்புகள் 0கள். I3
3/3 வரிசை கொண்ட அணி. அதை முதன்மை மூலை விட்ட உறுப்புகளை உற்று நோக்குங்க. அப்படியே 1 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து மேலேயும் கீழேயும் அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியங்கள். அடுத்தது பூஜ்ஜிய அணி. பூஜ்ஜிய அணியில் அல்லது வெற்று அணின்னு சொல்லலாம். எல்லா உறுப்புகளும் பூஜ்ஜியம். ஓர் அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியம் என்றால் அது பூஜ்ஜியம் அணி. இது கூட்டல் சமணி அணின்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்தது அதே போல் அலகு அணியை பெருக்கல் சமணி அணின்னு சொல்லலாம். அதாவது சமணி அல்லது கூட்டல் சமணி அப்படின்னா என்ன? சாதாரண எண்களுக்கு 0 அப்படிங்கிறதான் கூட்டல் சமணி. எந்த ஒரு எண்ணையும் 0 கூட கூட்டினா அதே நம்பர் வரும். அதே மாதிரி இந்த அணிகளுக்கும் அந்த விதி பொருந்தும். சமணி அப்படிங்கும்போது கூட்டல் சமணினா பூஜ்ஜிய அணியை எந்த ஒரு அணி கூட கூட்டினாலும் ஆன்சர் அதே அணி தான் கிடைக்கும். எந்த அணி ஏற்கனவே இருந்துச்சோ அதே அணி தான் கிடைக்கும். அதே போல் பெருக்கல் சமணின்னா 1 அப்படிங்கிறது சாதாரண இயலெண்களுக்கு பெருக்கல் சமணி. 1 கொண்டு எந்த எண்ணோட பெருக்கினாலும் கிடைக்கிறது அந்த எந்த நம்பர் பெருக்கப்பட்டதோ அதே நம்பர் தான் கிடைக்கும். அதுதான் பெருக்கல் சமணி. அதே மாதிரி இங்கே அலகு அணி, அதை தான் சமணி அணின்னு சொல்கிறோம்ல, அலகு அணி. அந்த அலகு அணியை கொண்டு நம்ம எந்த ஒரு அணியோட பெருக்கினாலும் நமக்கு கிடைப்பது அதே அணி கிடைக்கும். ஸோ அப்போ பெருக்கல் சமணி கூட்டல் சமணி இந்த ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நிறை நிரல் மாற்றணி. நிறையை நிரல்களாகவும் நிரல்களை நிறைகளாகவும் ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். அப்படி மாற்றி எழுதுறதுக்கு பேர் என்னது? நிறை நிரல் மாற்று அணி. இதுக்கு என்ன தலையில் எழுதுவோம்னா ஏக்கு தலையில் டி அப்படின்னு எழுதுவோம். இங்கிலீஷில் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டதுனால மேட்ரிக்ஸ் ஏ, கேபிட்டல் ஏங்கிறது மேட்ரிக்ஸோடைய பெயர். அப்போ கேபிட்டல் ஏயை நீங்கள் நல்லா உற்று நோக்குங்க. முதல் அதாவது கிடைமட்ட வரிசையில் 5 3 -1 இருக்கா? ஏ டிரான்ஸ்போஸில் அந்த 5 3 -1 நிரல்களுக்கு கொண்டாச்சு. அதாவது படுத்திருக்கிறவங்கள தூக்கி நிறுத்தியாச்சு செங்குத்தா. அதே போல் ஏயை பாருங்கள், 2 8 9ன்னு இருக்கா ரெண்டாவது நிறை. அதை இங்கே ரெண்டாவது நிரலுக்கு கொண்டாச்சு 2 8 9. அதே போல் மூன்றாவது நிறையை பாருங்கள், -4 7 5. அப்படியே செங்குத்தை கொண்டு வாங்க, -4 5 7. இதுதான் நிறை நிரல் மாற்றணி. இதை எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இதே போல் பி டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்காங்க, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். அதே போல் ஏயின் வரிசை mn அப்படின்னு வச்சுக்கிட்டா ஏ டிரான்ஸ்போஸுக்கு n பெருக்கல் m இப்படி மாற்றி கிடைக்கும். இன்னொரு சிறப்பு என்னென்னா ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா ஏஏ கிடச்சிரும், அதே அணியே வந்துடும். அடுத்து பார்க்கலாங்களா? முக்கோண அணி. முக்கோண அணினா என்ன? இந்த முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியமாக போச்சுன்னா அதுக்கு பேர் கீழ் முக்கோண அணி. நீங்கள் அந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்பு அப்படின்னு சொல்கிறோமா, அந்த உறுப்புக்கு மேலே 0 ஆயிடுச்சுன்னா அணி எங்கே தான் உருவாயிருக்குது? கீழே தான் இருக்குது. ஸோ அதான் கீழ் மூலைவிட்ட முக்கோண அணின்னு சொல்லிடுறோம். கீழே தான் முக்கோண வடிவத்தில் நம்பர்ஸ் இருக்குது, மேலே பூஜ்ஜியம். அப்போ கீழ் முக்கோண அணி. இது அந்த சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு கீழே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா, கீழே உள்ளது பூஜ்ஜியம்னா மேல் முக்கோண அணி, மேலே உள்ளது பூஜ்ஜியம்னா கீழ் முக்கோண அணி. சரிங்களா? எங்கே உறுப்பு இருக்கோ அந்த பேரில் நம்ம கூப்பிடணும். இப்போ மேலே பூஜ்ஜியம் ஆயிட்டுனா கீழ் முக்கோண அணி, கீழே பூஜ்ஜியம் ஆயிட்டுனா மேல் முக்கோண அணி. மேலே உறுப்பு இருக்குது, மேலே முக்கோணம் உருவாயிருக்கு, மேல் முக்கோண அணி. அவ்வளோதான். அடுத்தபடியாக சம அணிகள். 2 அணிகள் சமம்னு சொன்னால் அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமம், வரிசைகள் சமம். இதான் 2 பாயிண்ட்ஸ். ஒத்த உறுப்புகள் அப்படின்னா முதல் அணியில் ஏங்கிற அணியில் உள்ள A11ம் பிங்கிற அணியில் உள்ள B11ம் சமமாக இருக்கும். அதான் ஒத்த உறுப்புகள் சமம். ஸோ இதுக்கு முதல் கண்டிஷன் அவங்க 2 அணிகளும் ஒரே வரிசையை பெற்றிருக்க வேண்டும். இது 3/3ன்னா அதுவும் 3/3 இருக்கணும். வரிசைகள் மாறி இருந்தால் சம அணிகள் அல்ல. சரிங்களா? அடுத்தது எதிரணி. இதோட முடிஞ்சது வரிசை அமைப்பு. எதிரணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏ என்ற அணியை உற்று நோக்குங்க. 2 -1 9ன்னு இருக்குது. அடுத்து கீழே ரெண்டாவது நிரல், அதாவது நிறை 2 பாருங்கள், 5 -3 -1. இப்போ ஃபஸ்ட்டு நிறையில் உள்ளதை -ஏல உற்று நோக்குங்க. அங்கே +2ன்னு இருக்குது, இங்கே -2, இங்கே -4ன்னு இருக்குது, அங்கே +4, இங்கே +9ன்னு இருக்குது, அங்கே -4. என்ன நடந்திருக்குது?
இங்கே இருக்கிறதோட அடையாளம் மாற்றப்பட்டிருக்குது. ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாகவும், மைனஸ் என்பது ப்ளஸ்ஸாகவும் மாற்றப்பட்டிருக்குது. அவ்வளோதான். அதே போல் 2வது நிறையை உற்று நோக்குங்க. இங்கே +5 இருக்குது, அங்கே -5 இருக்குது. இங்கே -3 இருக்குது, இங்கே +3 இருக்குது. -1 இருக்குது, அங்கே +1 இருக்குது. ஸோ அப்போது ஒவ்வொரு உறுப்பினுடைய குறியையும் மாற்றி பெறுவது -a. அதுதான் எதிரணி. ஸோ இப்போ எதிரணி என்பது ஏயில் உள்ள ஒத்த உறுப்புகளின் கூட்டல் நேர்மாறு. கூட்டல் நேர்மாறுனா தெரியும். ப்ளஸ்ஸுன்னா மைனஸ், அதுதான் கூட்டல் நேர்மாறு. மைனஸ்னா ப்ளஸ்ஸு, அப்படி மாற்றி சொல்வது. ஸோ ஓகே சில்ட்ரன், நீங்கள் இது வரைக்கும் இன்றைக்கி படித்ததில் ஒரு தடவை அந்த அணிகளின் வகைகளை மட்டும் ரீகால் பண்ணிடலாம். நிறை அணி அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நிறை உடையது. நிரல் அணி ஒரே ஒரு நிரல் உடையது. சதுர அணி நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது. மூலைவிட்ட அணி ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்ட விட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியங்கள் இருந்தால் அது மூலைவிட்ட அணி. திசையிலி அணி ஒரு முதன்மை மூலைவிட்ட அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமமாக இருந்தால் அது திசையிலி அணி. அடுத்தது அலகு அணி ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு சமமாக இருந்தால் அதுக்கு பேர், மற்ற உறுப்புகள் எல்லாம் பூஜ்ஜியமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? அலகு அணி. பூஜ்ய அணி ஒரு அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியம் என்றால் அது பூஜ்ய அணி.